ரஜினி, நிர்மலா சீதாராமன், மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனுடைய ஸ்டேட்மெண்ட் விஜய் ஹைப் பண்ணி அவர்கள் பேசுவதற்கு ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்குமா, இல்லை ரொம்ப யதார்த்தமான ஒரு உரையாடல்ல அவர்கள் சொல்லி சென்றதா? அது யதார்த்தமான உரையாடல் என்பது நம்ம எடுத்துக்க முடியாது. நேரம் காலம் பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, பட்ஜெட் டைம், பட்ஜெட்டை பத்தி பேசலாம். நாங்க பட்ஜெட்டுக்கு இதை கொண்டு வந்தோம், நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கோம்னு பேசலாம். ஓகே, ஒரு மடை மாற்றும் செயல். பட்ஜெட் டைம்ல பட்ஜெட்டை பத்தி பேசுறதை விட்டுட்டு நீங்க வந்து தூங்குனாரா அதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்க? நாட்டுக்கு என்ன தேவை? இன்னைக்கு எங்களுடைய முதல்வர் தேர்தல் நேரம் தான், இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட்ல என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆய்வு நடத்தினுக்கிறார் தலைமைச் செயலகத்தில். இது அமைச்சரவை கூட்டத்தை நடத்துறாரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டை நாங்க வந்து வளப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல விஜய் வந்து ஓட்ட பிரிப்பாரா? அப்போ கூட பாஜக அதிமுக கூட்டணி திமுக ஓட்ட பிரிக்கணும்னு சொல்லல. இப்போ என் கட்சின்னா நான் திமுக வந்து எல்லாத்தையும் காலி பண்ணி 234 தொகுதியில திமுக வெல்லும் நான் சொல்லுவேன். ஒரிஜினல் பாஜகவா இருந்தா பாஜக காரங்க என்ன சொல்லணும்னா அதை பாஜக டேக் ஓவர் பண்ணுன்னு சொல்லும். இன்னொரு கட்சியை பார்த்து அந்த கட்சி உடைக்கும் அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதுல அவங்க வந்து ஏன் சொல்றாங்கன்னா யாரை பி டீமாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அண்ணன் சொன்னாரு, அழகா சொன்னாரு. அண்ணன் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க ஒரு முக்கியமான தகவலை சொல்லிருக்கீங்க. பிரதமர் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கிறதா? குற்றச்சாட்டே இல்லைன்னாரு. நான் அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி போயெல்லாம் பேசல, 3 நாளைக்கு முன்னாடி பேசுறேன். எப்ஸ்டன் ஃபைல்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலோட 2017ஆம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்திருக்கிறார் என்று எல்லா ஊடகங்களிலும் வந்திருக்கிறது. இன்டர்நேஷனல், அதாவது தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஹஸ் ரிலீஸ்ட் 3.5 மில்லியன் பேஜஸ். அவருடைய அந்த அதாவது ஒரு பாலியல் வழக்குன சிக்கினவரை 2017ஆம் ஆண்டு மோடி அவர்கள் சந்தித்திருக்கிறார். அதுல 2000 வீடியோஸ் இருக்கு, 1,80,000 படங்கள் இருக்கு, மோடியினுடைய பெயரும் அதில் இருக்கிறது என்பதை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இது பெரிய பூதாகரமாக வெடித்திருக்கிறது. அண்ணன் சொன்னார், புகாரே இல்ல, பிரதமர் தான் எங்களுடைய பாஜகவுடைய முகமே பிரதமர் தான், பிரதமர் மீது குற்றச்சாட்டு இல்லை. அண்ணா அப்ப இது என்ன? இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஊழல் புகார் பண்ணாதான் குற்றம், மத்த குற்றங்கள்ல இன்வால்வ் பண்ணா குற்றம் இல்லை. இது வந்து பாக்குற நேயர்களுக்கு தெரியும். ஊழல் பண்ணாதான் புகார், நிறைய ஊழலும் இருக்கு, அது வேற விஷயம். சரி, அதிமுக பாஜக கூட்டணியில யாருமே ஊழல் பண்ணலையா? ஊழல் பண்ணாம உங்களுடைய கூட்டணியில இருக்கிறாங்களா? ஒண்ணும் இல்ல. இத பார்த்தா நேயர்களுக்கு என்ன தெரியும்? 20 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்ல லாஸ்ட்ல இருக்கிற இந்த சீரியல் நம்பர் குறிச்சு வச்சுக்கினாங்க. குறிச்சு வச்சுட்டு ஓட்டு போட்டு வா, ஓட்டு போட்டு வந்து 6000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு கொடுத்தவங்க யாரு சார்? உங்க கூட்டணியில் இருக்கிற டிடிவி தினகரன் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில இத பண்ணாரா இல்லையா? சத்தியமா நான் சொல்லல, சொன்னது பாஜகவினுடைய துணைத் தலைவர், அன்றைய ஆர்கே நகர் தொகுதியின் பாஜக வேட்பாளர் கரு நாகராஜன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அப்போ உங்க கூட்டணியில் இருக்கிறவங்க 20 ரூபா நோட்டு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்னு சொல்லி உங்க கூட்டணியில் இருந்த ஒரு துணைத் தலைவர் சொல்றாரு. இன்னைக்கு அவங்கள கூட்டின்னு வந்துட்டு நீங்க உங்க கூட்டணியில வச்சுட்டு எங்கள் மீது ஊழல் புகார் இல்லை, நாங்கள் தூய்மையானவர்கள் அப்படின்னு சொல்றத அண்ணன் கருநாகராஜனே ஏத்துக்க மாட்டார். ஏன்னா சொன்னது அவரு. ஆர்கே நகர் தேர்தல் அப்போ வெளியே வந்து சொல்றாரு, அவங்க டீம் ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாங்க சார், 6000 ரூபாய் வெளியே வந்தனே தர போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர்கள் என்ன தூய்மையான ஒண்ணுல அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னாரு? ஒரு கவுன்சிலர் நிர்வாகத்துக்கு கூட தகுதி இல்லாத நபருங்க இபிஎஸ் சொன்னாரு. இன்றைக்கு உங்க கூட்டணி அப்படியே தூய்மையான கூட்டணியா? நீங்க சொல்ற அலிகேஷன் என்ன தெரியுமா? பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸ் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறார். பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு நிர்வாகியா இருந்தார் கூட, அவர் ஏதாவது ஒரு இடத்துல திமுக கூட்டணி காங்கிரஸ் வந்து வெளியே வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காரா? அவர் விஜயோடு சந்தித்தார், அவர் யூபிஏ வந்து தமிழ்நாடோட வந்து ஒப்பிடுகிறார், அப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்க. அவர் எங்கேயாவது வந்து இந்த மாதிரி திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியே வருதுன்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு? அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அத்தாரிட்டி அவர்கிட்ட இல்ல. சொல்ல முடிவெடுக்க வேண்டியது மல்லிகார்ஜுன கார்கேவும் ராகுல் காந்தி அவர்களும். இங்க அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காரு. நாங்க திமுகவோட தான் இருக்கோம், வலுவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
இவர்கள் இந்த இதை வந்து காங்கிரஸை பத்தி அக்கறை எடுப்பதற்கு நிர்மலா சீதாராமனுக்கு என்ன என்ன இருக்கு? பட்ஜெட்டை பத்தி பேசுங்க. இன்றைக்கு வஞ்சித்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டுக்கு பேரிடர்ல வர்ற நிதியை தரல, அதை பத்தி ஏதாவது பதில் சொல்லுங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு அதே மாதிரி நிறைய குற்றங்கள் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டுல வந்து குற்றங்கள் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றீங்க. 2000 யுனைடெட் நேஷன்ஸ் ஆபீஸ் ஆன் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் அண்ட் கிரைம் பிரிவென்ஷன் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 1997. 2000 ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில ஆல்கஹால் அபியூஸ் உத்தரப்பிரதேசம், கேனபிஸ் அபியூஸ் அதாவது கஞ்சா அதுல உத்தரப்பிரதேசம். 2000 அன்னைக்கு அங்க யார் முதலமைச்சரா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங். அப்போ உத்தரப்பிரதேசம் தான் இருக்குதுல டாப் அப்படின்னு இன்னைக்கு இல்ல 2000ஆம் வருஷத்துல நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. அப்போ அதாவது நீங்க வந்து சொல்றீங்க போதை பொருள் அதிகமா இருக்கிற இடத்துல ஆட்சி மாற்றம் வேணும்ன்றீங்க. உள்ளபடியா சொல்றேன், இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ் டாப் ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கு. யோகி ஆதித்யநாத்தை மாத்தி வேற ஆட்சி நீங்க வழி விடணும். ஆட்சி மாற்றம் வேணும்னு நீங்க தான் சொல்றீங்க. போதை புழக்கம் அதிகமா இருக்கிற இடத்துல ஆட்சி மாற்றம் வேணும்னு நீங்க தான் சொல்றீங்க. அந்த இடத்துல ஆட்சி மாற்றம் வேணும்னா யோகி ஆதித்யநாத் வந்து பாஜக ஆட்சி தான் மாறணும். அதே மாதிரி ஹெராயின் அபியூஸ்ல 2000ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். நீங்க இந்த புழக்கத்தை குறைக்க கடந்த ஆட்சி உத்தரப்பிரதேசம் பெரும்பாலும் நீங்க தான் ஆண்டுட்டு வரீங்க. ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? ஏதாவது முயற்சி பாஜக சார்பாக நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இங்க டாப் 10 ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு இல்லை. டாப் 10 ஸ்டேட்ஸ்ல கஞ்சா புழக்கத்திலையும் போதை புழக்கத்திலையும் அதிகமா இருக்கிறது நீங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னா, தேர்தல் நேரத்துல பட்ஜெட் விட்டுருக்கீங்க, பட்ஜெட்டை பத்தி ஏதாவது பேட்டி கொடுப்பீங்கன்னு பார்த்தா விஜய் வந்து கருத்து கணிப்புப்படி விஜய் வந்து திமுகவோட வந்து சதைச்சிருவாரு, கூட்டணியில பிளவு. சார் 21 கட்சிகள் இருந்துச்சு சார் வந்து 2021. எந்த கட்சி வெளியே போல. மக்கள் நீதி மையம் சேர்ந்திருக்கு, அண்ணன் தமிமுன் அன்சாரி சேர்ந்திருக்கார், அண்ணன் கருணா சேர்ந்திருக்கிறார். எங்க கூட்டணி வலுப்பெற்று போகிறது, உங்க கூட்டணி வலுவிழந்து போகிறது. இன்னைக்கு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் கூட இருந்து அண்ணன் ராமதாஸ் எங்கன்னு தெரியல, தேமுதிக எங்கன்னு தெரியல, கூட்டணியில இருந்தவங்க காணாம போறாங்க. சார் உங்களுடைய கூட்டணியில நீங்க வந்து சார் அண்ணா சொல்லியிருக்கார், மக்களோடு செல், மக்களோடு வாழ், மக்களோடு கற்றுக்கொள். இது மூணுமே பண்ணாத ஒருத்தர் போய் இவர் வந்து ஓட்டை பிரித்து விடுவார், இவர் வந்து கூட்டணியை பிளவுபடுத்தி விடுவார். இந்த 3 விஷயம் அண்ணா சொன்னாரு. ஒரு விஷயத்தையாவது ஏதாவது செஞ்சிருக்காங்களா சொல்லுங்க. என்னமே செய்யாத ஒருத்தரை போயிட்டு நீங்க வந்து ஏதோ என்ன சொல்றதுன்னா ஒப்பிடவே தகுதி இல்லாத நபர்களிடலாம் திமுக கூட்டணி ஒரு வந்து பிளவுபடுத்த போறாரு அப்படின்னா இலவு காத்த கிளி போல உக்காந்து இருக்கட்டும். அவரும் ஒருத்தரும் போறது இல்ல. 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெல்ல போகுது, அத அண்ணனும் பார்க்க தான் போறாரு.